பார்த்துட்டு இருக்கிறது வந்து ஸ்டாக்ஹோம்ல இருக்கிற சிட்டி ஹால். சிட்டி ஹால் பற்றி சொல்லணும்னா ஒவ்வொரு வருடமும் கிட்டத்தட்ட 1000 திருமணங்களுக்கு மேலே இங்கே நடத்துகிறாங்க. சிட்டி ஹால் பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க ஸ்வீடிஷ் பாணியில் செய்யப்பட்ட செங்கல்லால் கட்டியிருப்பாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து சிட்டி ஹால்குள்ளே போக போகிறோம். இங்கே ஒரு மேப் வச்சுருக்காங்க. வின்டர் டைமில் வந்தனால இந்த கட்டிடத்தின் மேல் இருக்கும் வெறும் வேர்களை மட்டுமே என்னால் பார்க்க முடிந்தது. கோவிட் டைம்ன்றனால உள்ளே போய் எதுவும் பார்க்க முடியல. இப்போது நீங்கள் பார்த்துட்ருக்கிறது நோபல் ப்ரைஸ் டைமில் விருந்தாளிகளுக்கான நுழைவாயில். இந்த நுழைவாயில் பார்த்திங்கன்னா டைரெக்டாக பிரம்மாண்டமான ஹாலுக்கு போகும். அது மாதிரி இதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா ஒரு மரம் இருக்கும். அந்த மரம் வந்து இந்த கட்டிடம் கட்டும்போது 1923 வந்து வச்சுருக்காங்க. ஸோ இந்த மரமும் இந்த கட்டிடமும் சேம் ஏஜ். பார்த்திங்கன்னா நீர்வழி மூலமாகவும் அந்த காலத்தில் இந்த சிட்டி ஹாலை வந்து விசிட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சிட்டி ஹாலுக்கு சைடில் இந்த வியூ பாயிண்ட் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது. ஸோ இங்கேருந்து அப்படியே என்டையர் சிட்டி பார்க்குற மாதிரி இருக்குது. ஸோ இங்கேருந்தே நம்ம அந்த முக்கியமான பில்டிங்ஸ்லாம் பார்த்துக்கலாம். ஸோ தூரமாக பார்த்தீங்கன்னா ஒரு ஃபெரி வந்து போயிட்டுருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டன் கலர் ஸ்டாச்சு இருக்கும். அவர் தான் வந்து ஸ்டாக்ஹோமோட ஃபவுண்டர். பார்த்துட்டு இப்போ சென்ட்ரல் ஸ்டேஷன். இதுதான் ஸ்டாக்ஹோமோட சென்ட்ரல் ஸ்டேஷன். ஸோ இங்கேருந்து நீங்கள் ஸ்டாக்ஹோம்லேருந்து வேறு சிட்டிக்கு போகணுன்னா இந்த ஸ்டேஷன் வந்து தான் போகணும். இங்கே பார்த்தீங்கன்னா TJன்னு சொல்லிட்டு 2 சிம்பிள் இருக்கா. ஜேன்றது ரயில்வே ஸ்டேஷன், டீன்றது டனல்பானா ரயில்வே ஸ்டேஷன். இது வந்து சிட்டி சென்டர் பக்கத்தில் இருக்கிற ஒரு மால். இந்த ஸ்டாச்சு வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ எப்போல்லாம் இதை க்ராஸ் பண்ணுறனோ அப்போல்லாம் இது பக்கத்தில் நின்று போஸ் கொடுத்து ஒரு ஃபோட்டோ எடுக்கிறது வழக்கம். கிறிஸ்மஸ் டைம்ன்றனால சிட்டி முழுக்கவே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஜகஜோதியாக இருந்தது. இது வந்து எலக்ட்ரிக் ஸ்கூட்டர். இது வந்து பார்த்திங்கன்னா ஆப் மூலமாக அன்லாக் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். எந்த ஊருக்கு போனாலும் அந்த ஊர் ஃபுட்டை சாப்பிட்லன்னா கண்டிப்பாக சாமி குத்தமாயிடும். சரி, ஓகே, வாங்க சாப்பிடலாம். ஸோ இப்போ வந்து கவி வந்து இங்கே வந்து ஒரு 3 ஐட்டம் ஆர்டர் பண்ணியிருக்கா. அதை வந்து சொல்லுவோம் நமக்கு என்னென்னு. இது வந்து கெனல்புல்லே. ஓகே. இது வந்து செம்லாவில் வந்து ஃபஸ்ட்டு அந்த ஃபில்லிங் இருக்குது தெரியுதுங்களா, க்ரீம் இருக்குதுல்ல, பண்ணை வந்து கட் பண்ணிவிட்டு ஃப்ளாரும் பாதாமும் போட்டு ஒரு மிக்சர் மாதிரி ஃபில் பண்ணிவிடுவாங்களாம். அதுக்கு மேலே க்ரீம் வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த பண்ணை வெட்டின அந்த இன்னொரு பாட்டு வச்சு வச்சுருக்காங்க அழகாக.